ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும். யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ரக்ஷிதா இல்லை பேயின்னு சொல்கிறாங்க. பேயின்னு ஒத்துக்க முடியாது. அவங்க எதாக நடித்தாலும் அங்கே அழகாக தான். எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார். இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷிதாவோட ரசிகர், தீவிர ரசிகர். விளம்பர மன்னன் அப்படின்னா நம்ம கலைப்புனி தான் சார். தான் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இது இசை வெளியிடுறான்னு சொல்றதை விட 30 விழான்னு சொல்லலாம். 99 66 படத்தோட இசை வெளியீட்டு விழா, அஸ்கி ஹவுஸோட துவக்க விழா, MS மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா, இந்த 4 சேர்த்துருக்கலாம். அரங்கம் பெருசாக இருக்குல்ல, இந்த 3 விழா 10 அது இன்னும் சேர்த்துருக்கலாம். தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பர மன்னன் அப்படின்னா நம்ம கலைப்புனி தான் சார். தான் இவர் அவரையும் மிஞ்சிட்டார். அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார். இவர் இங்கே 2 படத்தையே விளம்பரம் பண்ணிட்டார். சினிமா இப்படி தான் இருக்கணும், உலக தெரிஞ்சாலாக இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இசை வீட்டிலாவும் நானும் இயக்குனர் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம். அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக, அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி காலையில் முதல் போன் உதயகுமார் சார் தான், தம்பி இன்றைக்கி இசை வீட்டில் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இன்றைக்கி அலுவலக கூட்டத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டேனாரு. என்னடா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார், இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷிதாவோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உலகத்துக்கு. இப்போ திரும்ப இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷிதா ரசிகரோட தலைவரா? நிறைய சங்கத்துக்கு தலைவராக இருக்கார் அவர். ஆனால் இதில் ரொம்ப பெருமையாக இருக்கார். மூஞ்சி பார்த்துக்கல எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு. ரக்ஷிதா ட்ரெயிலில் பார்த்தோம். இதில் பேயின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேயின்னு ஒத்துக்க முடியாது. அவங்க எதாக நடித்தாலும் அங்கே அழகாக தான். பேயை நடித்தாலும் ஓகே, போலீஸை நடித்தா போலீஸாக மாறிடுவாங்க. அப்படி அப்புறம் கிளாமர் குடும்ப பாவனை கேரக்டராக அதுலையும் கலைக்கிடுவாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷிதா அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்புறம் இன்னொன்று ரகசியம். ரக்ஷிதாக்கா வந்து ஒன்று நம்ம MS மூர்த்தி தயாரிப்புள்ள அடுத்து அவர் தான் இயக்குனுங்கிற உறுதிசீருக்காக வந்திருக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷிதா. நான் சொல்கிறேன் நம்ம மட்டும் ஈஸி ஆயாண்ணா, இது மட்டும் கரெக்டாக ஆகிக்குவாலாம். உதயகுமார் சார் இயக்கத்தில் ரக்ஷிதா தான் கதாநாயகி. என்ன MS மூர்த்தி சார் அவர் திரும்பிக்கிட்டார். ஆமாம், நிறைய கமெண்ட் பண்ணிருக்கு. உங்கள் தயாரிப்பு உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி வந்து ரக்ஷிதா. பூஜை போட்டுருவோம். பூஜை போட்ட மாதிரி தான் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்ஷிதா குமார் உங்க ஓகே, நல்ல ஒரு வைப்போம். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக படம் தான் பேய் படமாக இருக்குது. சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்குது. விநாயகர் சாங்கு, அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் வந்ததை தவிர ஒரு பேய் படம் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி.
அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டார். சாங்கு ஆரம்பம் எண்டு வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பா பூசுறாருல அவர் தான் கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடும், அது தெரியும் போல இருக்கு. அவர் அந்த சாங்கு இப்போ கலைக்காச்சு. அப்புறம் புத்தர், நம்ம ஞானசுந்தர குறிப்பிட்டார் புத்தர் சாங். அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி, நமக்கே அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி, வேறு என்னமோ ஒன்று பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை, புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உலகச்சுற்று மாடலில் அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பியாக சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துருவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்ம நாட்டு நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா அது புத்த மதம் தான். மதத்தையே கடத்தினாங்க. புத்தர் நம்ம இந்தியர், நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர், நம்ம இந்திய மண்ணில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்தர் கோயில் இருக்குது. புத்த மதத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. நம்ம இழந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்கு இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது என்னென்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறது என்னென்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோடய நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அது தெரிஞ்சு வச்சு சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கும் பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரில, ஒரு விஜய் படத்தில் உள்ள சாங் மாதிரி, அஜித் படத்தில் உள்ள சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையும் பிள்ளையார் சாங் வருமே, ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது சார் பிள்ளையார் சாங். பிடிச்சிட்டிங்க சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்க பயப்படுறாங்க, ஹீரோக்கு உதி குசிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் சாங் வச்சார்ல நம்ம எம்எஸ் மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா பொட்டு வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க, எங்கிட்ட சங்கின்னு சொல்லுவாங்களேன்ட்டு. இவர் முச்சம் 3 சங்கி வரும். அதனால் ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படம் தான் பார்க்குறோம். எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும். நன்றி நன்றி நன்றி. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம், அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சார்கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர்
பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்க அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்த அம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அதை நல்லா சூப்பராக என்கேஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணோம் இப்போ. சரி, ஓகே. எப்போவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் சார், யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்பன் சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க. வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ரவீந்திரன் சார், ராஜா சார், மூர்த்தி சார், நம்ம பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல், ஐ மீன் நான் மறந்து போயிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர் ஐம் சாரி, நான் ஒர்க் பண்ண முடியல உங்க கூட. பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் விசில் அடிங்க, உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.